இறைவன் அங்கே இருந்து வந்து திரௌபதி எனக்கு பசிக்கிறது என்று கேட்கிறான். பசிக்கிறது என்று சொன்ன உடனேயே அவள் என்ன நான் எல்லோருமாக இப்படி என்னை படுத்துகிறீர்கள், இப்பொழுதுதான் துர்வாசர் வந்து சீடர்களோடு கேட்டுவிட்டு போகிறார், நான் சாப்பாடு போட்டு பாத்திரத்தை அலம்பி வைத்து விட்டேன், பரவாயில்லை பாத்திரத்தை கொண்டு வா என்று சொன்ன உடனே அதிலே ஒரே ஒரு சாதா பருக்கையும் ஒரு இலையும் இருக்கிறது, அதை எடுத்து முழுமையாக சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்ட உடனே அங்கே துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் வயிறு நிரம்பி போய்விட்டது. பீமா கதையோடு போய் அவர்களை கூட்டி வா என்று சொன்ன உடனே பீமன் கதையோடு போகிறான். அவர்கள் எல்லோரும் பசித்து இருந்த நேரத்திலே சாப்பாடு உண்டு அருமையான அந்த திருப்தி வந்துவிட்டு அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். துர்வாசருக்கும் ஏப்பமாக வந்துகிறது. இந்த துரியோதனன் சொன்னான் என்று நாம் இங்கே வந்து மாட்டிக்கொண்டோமே, இப்பொழுது பீமன் வேறு கதையோடு வருகிறான், என்ன செய்வது என்று சொல்லி ஆற்றின் மறுகரையிலே ஏறி எல்லோரும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். பீமன் திரும்பி வந்து செய்தியை சொல்லுகிறான். உடனே அங்கே பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், அவர்களுக்கு பசியை நிரம்பி விட்டது, அவர்கள் பசி மாறிவிட்டது, வயிறு நிரம்பி விட்டது என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். இதுதான் பிழையே இல்லாத பற்று, எம்பெருமானிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைவது. அப்படி பிழையே இல்லாத பற்று வரும் போது அவனுடைய பாதம் வரும், அவனுடைய திருவடி நமக்கு துணையாக வரும், பல காலம் பல்லக்கு ஏறி. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இறைவனை முழுமையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானே நீதான் அடைக்கலம் என்று வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை நமக்கு இனிமையாக அமையும்.